கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியாவின் புலம்பல்கள், அதில் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். புலம்பல் 3:41. நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். இன்றைய தினம் கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நமது இருதயத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம் என்று தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப இருதயம் நம்ம தேவனுக்கு சொந்தமானது. இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே தேவனுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்படைப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆலயத்துக்கு போறோம், எல்லாமே பண்றோம், கையை தூக்கி ஜெபம் பண்றோம், கையை தூக்கி ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா உண்மையிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறோமா? ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கும் போதே நமக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கு. அது இயற்கை, அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா அந்த சிந்தனையில் நம்மளை மேற்கொள்கிறதா, இல்லை அந்த சிந்தனையிலே நம்ம மேற்கொள்கிறோமா? வீட்டில் கதவு சரியா போட்டோமா, லைட் அடிச்சோமா, ஃபேன் அடிச்சோமா, லேடிஸாக இருந்தாங்கன்னா கேஸ் அடைச்சிட்டோமா, அடுப்பு குக்கர் மேலே இருக்கா, அது இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் உண்டு. இதில் யாரையுமே தப்புன்னு சொல்லலை நான். ஆனால் அந்த சிந்தனைகள் நம்மளை மேற்கொள்கிறதா? இருதயம் தேவனிடத்தில் சேர வேண்டியது. தேவன் மேல முழு பாரத்தை போட்டு விடும்போது தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் வாழ்கிறார். இந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தேவனே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், இதை செஞ்சுட்ட, இதை செய்யி, நீ ஆலயத்துக்கு வர, இதனால இதெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு தேவனே நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு நினைவுபடுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் இருதயத்தோடு நம்ம கைகள், நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். இங்கிட்ட இருக்க தேவனிடத்தில், பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில். அப்ப நம்ம கனெக்ஷன் எங்க இருக்கணும்? இருதயத்தின் நினைவுகள் எங்க இருக்கணும்? அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோல் டை அப்படின்னு சொல்லாத ஆத்ம பிணைப்பு. நம்ம உலகத்தோட ஆத்ம பிணைப்புல இருக்குமா? கணவன் மனைவிக்குள்ள ஆத்ம பிணைப்பு வேணும், இல்லை பிள்ளைகளோட இது வேணும். ஆனா அந்த ஆத்ம பிணைப்பு தேவனிடத்தில் உள்ள பிணைப்பை மேற்கொள்ளுவதாக இருக்கக்கூடாது. தேவன் கொண்ட உறவு தான், தேவன் கொடுத்த உறவு தான், தேவன் கொடுத்த சொந்தங்கள் தான், எல்லாமே உண்மைதான். ஆனா அதை நமக்கு கொடுத்த தேவனிடத்தில் தான் நம்மளோட உறவு பலப்பட வேண்டும். அதை விட்டு தேவன் கொடுத்த உறவுகளில் நம்ம பலப்பட்டு நின்றோம்னு வச்சுக்கீங்களேன், ஆதா மாதிரி தான். ஏவாள் கொடுத்தது உடனே அவர் சாப்பிட்டாரு. தேவனோட உறவுல அவர் பலமா இருந்திருந்தாருன்னா, இல்லை ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காருன்னு அவர் அதை தூக்கி போட்டிருப்பாரு, தப்புமா அப்படின்னு இருப்பாரு. அந்த சூழத்தை தான் அவரை மேற்கொண்டது அந்த இடத்துல. அப்ப நம்ம இருதயம் தேவனுக்கு சொந்தமானது. இருதயத்தில் நினைவுகள் கர்த்தருக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். நம்ம இருதயத்தில், அதாவது தானியேல் சொல்றார், வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்பாகவே உனக்கு கட்டளை பிறந்தது அப்படின்றாரு. அப்ப என்ன கேட்க போறோம், என்ன நினைக்க போறோம், என்ன பேச போறோம் என்பதை மரண பரியந்தம் தேவன் அறிந்தவர். அப்ப நம்ம இருதயத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு சேர்க்க கடவோம். கர்த்தர் அதுக்காகத்தான் நம்மளுக்காக முழு வேதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி தேவனத்தை புரிந்து கொள்வது, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வது, நம்ம எப்படி தேவனிடத்தில் இணைவது என்பதுதான் முழு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நமது கைகளோடும் கூட, அதை பாருங்களீங்க, நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். அப்படி ஒரு நிலைமை நமக்கு, அந்த நிலைமையில நம்ம நின்றோம்னு வச்சுக்கிங்களேன், உலகமோ எதுவுமோ நம்மளை தேவனத்திலிருந்து பிரிக்க முடியாது. இருதயம் தேவனுக்குரியது, இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்குரியது. அதை புரிந்து கொண்டு நமது இருதயத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனத்தில் சேர்க்க கடவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அப்படி எங்கள் இருதயத்தை பரலோகத்தில் இருக்க உம்மிடத்தில் நாங்கள் சேர்ப்பதற்காக, நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் காரியங்கள் அனைத்தும் உம்மண்டை நாங்கள் உமது பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. இதயத்தின் நிறங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர். ஏஸ்தாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. உமக்கு சித்தமானதை, உமக்கு விருப்பமானதை மட்டுமே நாங்கள் சிந்தித்த செயல்பட எங்களுக்கு உதவும் அப்பா. இந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவும் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமக்கு சித்தமானதை அறிந்து கொண்டு தங்கள் இருதயத்தின் நினைவுகளை, இருதயத்தை உம்மிடத்தில் சமர்ப்பிக்க அவர்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் உம்மிடத்தில் வந்து சேர உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம்.
இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.